அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு தொடங்கும்போது தேவசகாயத்தை காட்டுறாங்க. அவர் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் மறைஞ்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய ஆள் ஒருத்தர் வந்து அவரை சந்திக்கிறாரு. ஜனனியும் மதிவாதனையும் தப்பிச்சு போனப்பே நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாமே சார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் போலீஸ் என்னை தீவிரமாக பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனை தேடிட்டு இருந்தாங்க, அதனால் என்னால் வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இங்கே யாருக்கும் என்னோடய முகம் தெரியாது, ஜனனிக்கும் மதிவதனிக்கு மட்டும்தான் தெரியும், அதுவே எனக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அந்த ஜனனியை நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசுகிறாரு. அப்புறம் கொடைக்கானலில் இருக்க ஜனனியும் சக்தியும் காரில் போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல மொபைலில் சிக்னல் கிடைக்காம போயிடுது. அதனால் மேப் கூட வேலை செய்யலை. அதனால் சக்தி டவர் கிடைக்கிற இடமா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. ஆனால் ஜனனி மட்டும் கார்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தேவசகாயம் ஜனனி இருக்கிற கார் பின்னாடி தன்னோட காரை நிறுத்திட்டு நடந்து வராரு. அப்போ யதார்த்தமாக ஜனனி காரில் இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜனனியும் சக்தியும் கார் எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போது ஜனனியை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவசகாயம் ஜனனியும் சக்தியும் போகிற காரை பின்னாடியே தொடர்ந்து போகிறாரு. ஆனால் ஜனனியும் சக்தியும் அவர்கிட்ட மாட்டிக்காமல் எப்படியோ தப்பிச்சு ரூமுக்கு வந்துட்டாங்க. ஜனனிக்கும் சக்திக்கும் தேவசகாயம் கொடைக்கானலில் இருக்கிறது அவங்கள ஃபாலோ பண்ணுறது தெரியாது. அதே நேரத்தில் ஆதி குணசேகரன் சொன்ன மாதிரி கதிரும் ஞானமும் நந்தினியும் ரேணுகாவையும் மெதுவாக நிர்வாக பொறுப்புக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது ஆதி குணசேகரன் போட்டிருக்க திட்டம் அப்படின்னு தெரியாமல் நந்தினியும் ரேணுகாவும் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் பூஜையை பற்றி பேசுகிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ரேணுகாவும் நந்தினியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேணுகா சொல்கிறாங்க, 2 நாள் நல்லவனாக நடித்து நம்ப வச்சாரு, இப்போ தான் அவர் என்ன திட்டம் போடுறாருன்னு புரியுது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அதே சமயத்தில் கதிர் தன்னோட ரூமில் ஜனனிக்கிட்ட பூஜையை பற்றி பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது என்ன பூஜை, அந்த பூஜையால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, ஜனனியும் சக்தியும் பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்களா, இல்லை தேவசகாயம் நினச்ச மாதிரி ஜனனியை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.